வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி, பரணி நட்சத்திரம், தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 8 வருடம் இருக்கலாம், அதில் ஒரு 16 வருடம் கூட இருக்கலாம், 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. ஏன் நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இது எல்லாருக்கும் பொருந்தி வரும். ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில். இப்போ சுக்கிர தசை 10 வயசு வரைக்கும் நடைமுறைக்கு வந்தால் அதன் பிறகு சூரிய தசை 6 வருடம், 10 + 6 16, 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26, 26 வயசு வரைக்கும் சந்திர தசை வரும். இப்போ அந்த மேஷ ராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும்? இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரமாகி நிவர்த்தி ஆகிறார். இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம், மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், மனசில் ஏதோ ஒரு நெருடல், மனசில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை இருக்கலாம். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. மன அழுத்தத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், மனசு சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். விரையாதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு இப்போ வந்து வக்கரகதியில் இருக்கும்போது நிறைய செலவுகளை கொடுத்துருக்கோம். அந்த செலவுகள்லாம் இப்போ கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து நான் வந்து சந்திர தசை எடுத்திருக்கிறேன். இப்போ சந்திர தசை உங்களுக்கு நடைமுறைக்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சூரிய தசை இருந்தாலும் சரி, இல்லை சந்திர தசை இருந்தாலும் சரி, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சந்திரன் பரணி நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். இந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன், இவர் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் நிறைய பேருக்கு வந்து மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். படிக்கிற காலகட்டத்தில் படிப்பில் வந்து ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம். தடைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா படிச்சுட்டு வருவீங்க, அந்த படிப்புங்கிறது டக்குன்னு வந்து ஸ்லோ ஆகும், மார்க்கு நீங்கள் அதிகமாக எடுக்க முடியாது. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க இந்த வந்து பேச்சு போட்டி அது மாதிரி நிறைய உங்களுக்கு போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது. நிறைய இல்லைனாக்கா அதில் வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காது. அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இது வந்து குரு வக்கர காலங்களில் நடந்திருக்கலாம். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது, ஏன்னா சனி பகவானையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேஷராசிக்கு வந்து இப்போ விரய சனி போயிட்டுருக்கு. நிறைய உங்களுக்கு கால விரயம், எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு தசை சரியில்லைன்னா, தசை பரவாயில்ல, பெரும்பாலும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து நட்சத்திராதிபதி நல்லா இருக்காரு, இந்த தசை நடத்தக்கூடிய கிரகமும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, ஒரு சில காலமாக இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து 2025 புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி வந்து வேலை கிடைக்காம ஒரு சில ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இருந்திருக்காது, ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும், இல்லை வந்து வேலை கிடைச்சிருந்தாலும் அதில் வந்து திருப்தி இருக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் நிறைய பார்க்கலாம். திடீர் வேலை மாற்றங்கள், திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவுடைய நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா வக்கர காலங்களில் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் ஒரு சில தடைகள், அதாவது போக்குவரத்து ரீதியாக இல்லை வந்து வண்டி வாகன செலவெல்லாம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 26 வயசுலேருந்து என்னோட கணக்குப்படி 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, செவ்வாய் அஷ்டமாதிபதி தசை, செவ்வாயில் இருக்கிறவங்க எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இந்த செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கலாம். அதாவது ஒரு 2025 வேலை போயிருக்கலாம். அது வந்து சனியுடைய நகர்வு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது, பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சனி போகும்போது, அதாவது 7.5 சனி ஆரம்பிக்கும் போது
செவ்வாய் வந்து அங்கே இருந்திருக்கலாம், இல்லை செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த குருடைய சேர்க்கையில் இருந்திருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. இது எப்படி கொடுத்தது அப்படின்னாக்கா, ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, திடீர்னு அசிங்கப்படுற மாதிரி, திடீர்னு வேலை இழக்கிற மாதிரி, அது மாதிரி வந்து ப்ராப்ளத்தெல்லாம் இந்த செவ்வாய் தசையில் அனுபவிச்சிருக்கலாம். இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நல்ல ஒரு வளர்ச்சி, அருமையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த செவ்வாய் தசையில். இது குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தியாளர் இது வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் வேலை வாய்ப்புகள், கடன் பிரச்சனை தீர்றது, எந்த வயதில் இருந்தாலும் சரி. உங்களுக்கு செவ்வாய் தசைன்னு ஒன்று இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். மணி ஏதாவது லாக் ஆகிருக்கா, இப்போ மணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இல்லை திருமணமாகி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது சுப செலவுகளாக மாற்றிங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா விரயத்தில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் வரும். தேவையில்லாத செலவு இப்போ வேண்டாம். அதிகப்படியாக ஆசைகளை கம்மி பண்ணிக்க. அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்றது, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, இது தேவையா தேவையில்லையா, அதை மட்டும் யோசிச்சுட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைனாக்கா விரயம் பண்ணாமல் பார்த்துங்க, செலவு பண்ணாமல் பார்த்துங்க. மெயினாக வந்து நிறைய இதன் பிறகு தான் சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அது நல்ல மாற்றங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதன் பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சுய ஜாதகத்தில் தசா சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கும், அதாவது அந்த வீட்டதிபதி ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அந்த வீட்டதிபதி இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ குரு வக்கர நிவர்த்தியாளர் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் வர்றது, மணி லாக் ஆயிடுச்சுனாக்கா அந்த பணம்லாம் திரும்பி வரும். ஒரு சில பேருக்கு வந்து வருமானமே வராமல் இருந்துச்சுன்னா அந்த வருமானத்தெல்லாம் கொடுக்கும். ஏன்னா 7 சனியில் வந்து உடனே எல்லாத்தையுமே கெடுத்து விட்றாது இந்த சனி பகவான், கொடுத்து தான் கெடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தொழில் நல்லபடியாக போக வச்சு பிரச்சனைகளை கொடுக்கும். அதிலே கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக வந்து நல்லா போகுது அப்படின்னாலும் சரி ராகு திசையில். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாயக்காரகன் மெயினாக வந்து இவர் வந்து கனவு அதிகப்படியாக ஆசையை கொடுக்கக்கூடியவர் ராகு, நிறைய கற்பனைகளை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து நிறைய இது மாதிரி பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், அதுமாரி பண்ணணும், இப்படி நம்ம வந்து பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி டைமில் தான் அது வந்து உங்களுக்கு தோணும். வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்ட்டு மாதிரி ஒரு யாராவது வந்து தூண்டி விடுவாங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் நீங்கள் இப்போ வந்து சுய ஜாதகம், அதாவது அதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் தொழில் பண்ணுறதோ இல்லை வேலைக்கு மாற்றுறதோ அதை பண்ணலாம். நீங்களாம் வந்து எதையும் முடிவு எடுக்காதீங்க. நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதுனால. என்னன்னா இந்த எது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நகர்வு, அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் இருந்தால், அப்படி இல்லைன்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் குரு இருந்தால், இது மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு சில பேருக்கு வந்து வேலை இழப்பு இருந்ததுனாக்கா வேலை கிடைக்கும், இப்போ பண இழப்பு இருந்தால் அந்த பணம் கிடைக்கும், வருமானம் வராமல் இருந்தால் அந்த வருமானம் வரும். இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நார்மலாக போகும். சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்லையோ இல்லை தசைக்கும் புத்திக்கும் இந்த குரு பகவான் சம்மந்தமே இல்லை, நல்லபடியாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு கெடுபலங்களை அதிகமாக கொடுக்காது. என்னதான் இருந்தாலும் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருக்கணும். ராகுவுக்கு அதாவது வீடு கொடுத்த கிரகமோ இல்லை வந்து ராகுவுக்கு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் சுப கிரகங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், அது மாதிரி நிறைய கொடுத்துரும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா பாகிஸ்தானாதிபதி வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 3 அப்படிங்கிறது ஒரு அரைமறைவு ஸ்தானம். அந்த சுபகிரகம் மறைஞ்சி நிறைய உங்களுக்கு முயற்சிகளுக்கு நிறைய தடையை போட்டிருக்கலாம் வக்கரகதியில். இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த ஏற்கனவே முயற்சி பண்ணீங்க இல்லையா, எதை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குருதசை. குருதசைக்கு சொல்லவே தேவையில்லை. குருதசைக்கு என்ன மைனஸாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருதசை நடந்துட்டுருக்கு. இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்தான்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ கோச்சார ரீதியாக வக்கரமாகும் போது ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். அது எது சார்ந்துன்னா வேலை சார்ந்து, இல்லை மனசு சார்ந்து, திருமண வாழ்க்கையில் எது அந்த கிரகம் எங்கே இருக்கோ, அதாவது குரு பகவான் எங்கே இருக்கோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், மணி லாக் ஆகிருக்கலாம். செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அவர் கூட மணி லாக் ஆகிருக்கும்.
ஒரு சில பேருக்கு வந்து வேலை இழப்பும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து ஏதாவது அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து இருக்கிற இடத்துல சரியில்லை கொஞ்ச நாளாக. இப்போ 7 சனி ஆரம்பிச்சல 2025லேருந்தே ஒரு சில பேருக்கு வந்து வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா சனியுடைய நகர்வு அது. இப்போ வந்து வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்களா, அந்த வேலை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ தொழில் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தொழில் செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குரு தசை நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா குரு நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் மறையாமல் இருக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதியில் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருந்தார்னாக்கா சனி ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்கு, உங்களை நிறைய கஷ்டப்பட்டுனே இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா 7 சனியும் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. என்னதான் வந்து இப்போ குரு தசை உங்களுக்கு வந்து மறை ஸ்தானத்துலேருந்து தசை நடத்துச்சுன்னா கோச்சார கிரகங்களில் வரக்கூடிய குரு பார்வை இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்குமான்னா கொடுக்காது. குரு பயிற்சியோ இல்லை ராகுகேது பயிற்சியோ கூட எனக்கு தெரிஞ்சு இந்த 7 சனி நடக்கும்போது பெரிய மாற்றங்களை கொடுக்காது. என்ன ஒன்று, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் மாறிச்சுன்னா பரவாயில்ல, டக்குன்னு ஒரு நல்ல ஒரு மாற்றம். தசையே மாறிச்சுனாலும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தசை மாறி இன்னொரு தசை நடக்குது, இல்லை ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரக டேட் முடிஞ்சு இந்த மாதத்துலேருந்து இன்னொரு வேற ஒரு புத்தி நடக்குது. இப்போ குரு தசைக்கு வேற ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம், இது சிறப்பு. இதில் குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னதான் இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய புத்திகளாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில நஷ்டங்களை கொடுக்கலாம். அதில் ஓரளவுக்கு நிவர்த்தி அப்படின்னா குரு நிவர்த்தி அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே மொத்தமாக பண்ணிடாது இந்த சனி பகவான். இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி காலங்களில் பணம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தரும். நிறைய பாதிச்சிருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஏன்னா குரு தசை இல்லையா, வீட்டில் வந்து பசங்க அதாவது வாரிசுகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பாங்க, நிறைய மன சார்ந்த சந்தோஷங்களை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 7 சனி இப்போ குருடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு சுப விசேஷங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும். அதாவது வீட்டில் வந்து திருமணம் கூடி வரலன்னா இப்போ திருமணம் கூடி வரும் உங்கள் வாரிசுகளுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த 7 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக பார்த்துங்க. இதில் வந்து எதையுமே கண்டு காணாமல் போயிடுறது நல்லது. வீட்டில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னோட வயசுப்படி நான் சனி தசை 86 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை 90-95 வயசு வரைக்கும் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 80 வயசோடு கூட அந்த சனி தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இருந்தாலும் இந்த சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. வீட்டில் வந்து இந்த சுப விசேஷங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மன அழுத்தங்களை கொடுக்கலாம், மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயன்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது கோயில் குளத்துக்கு நிறைய போயிட்டுவாங்க, ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய போயிட்டுவாங்க இந்த காலகட்டங்களில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாகிறது, இது மாதிரி மனசார்ந்த மன அழுத்தங்கள் இல்லாமல் போகிறது, இது மாதிரி நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்க்கலாம். நன்றி.